உன் கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னதாரு கருணாநிதி ஐயா தானே. அப்புறம் ஏன் இப்போ வந்து காங்கிரஸ் பல்லக்கு தூக்கியா திமுகங்களுக்கு கூடா நட்பு இருக்கிறவங்கள பல்லக்கு தூக்க விட்டால் என்ன ஆகும்? கவுத்துட்ருவாங்க இல்லையா? ஸோ அரசியலில் வந்து வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை. பிஜேபிக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதிமுக பிஜேபி கூட்டணி அமையறதுக்கான சாத்தியங்கள் வந்து இன்றைக்கும் 0.2, 0.3, 0.4. அதிமுகவும் பாஜகவும் சேராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வாக்கு வங்கி அரசியல் நான் சொல்லிட்டேன். ஸோ பிஜேபி வந்து இன்னைக்கு அதிமுகவை தேர்ந்தெடுத்து கூட சேர்த்துக்கணுங்கிற அவசியமே அதுக்கு இல்லை. இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே சேராது. இது ஃபுல்லாக திமுகவுடைய அண்டர் கரண்ட். திமுக தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்கை அமுக்கி வைத்துக் கொள்வதற்காகவும் அதிமுக தொண்டர்களை வந்து கவருவதற்காகவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே இந்த திமுக உங்கள் முன்னாடி கண் மறைத்து பத்தியா அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, பத்தியா அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. இதை ஓப்பனாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதிமுக விசிக தாவேக ஒரு கூட்டணியாகவும் பிஜேபி பாமக தேமுதிக ஒரு கூட்டணியும் ஆகிறதுக்கு தேமுதிக பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நாளில் அவங்க எக்ஸாம் பேப்பரையும் மாற்றிடுவாங்க. விஜய் தப்பி தவறி கூட தனியாக நிற்கிறேங்கிற முடிவை எடுத்துடாதீங்க. நீங்கள் தனியாக நின்றால் அதிமுக கூட்டணியோடு இருந்தால் அவரும் ஜெயிப்பார், அதிமுகவும் ஜெயிக்கும். தனியாக நின்றால் நம்ம சீமான் கதை தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக டீல் பண்ணலைன்னா திமுகவே வெல்ல முடியாது. திமுகங்கிற கூட்டணி மிகப்பெரிய கூட்டணின்னு நினைக்காதீங்க. அது வெறும் பல்லக்கு தூக்கிகளுடைய கூட்டணி. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா சேர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே பேசப்பட்டது. அவங்க மாறி மாறி யூஸ் பண்ண ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். நான் அதிமுக வந்து பாஜகவுடன் சேர்வது வந்து தீக்குளிப்பதற்கு சமம், தற்கொலைக்கு சமம் அப்படின்னாரு. அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி தற்கொலை அப்படின்ற பேர் வச்சு எடப்பாடி அவர்களை வந்து விமர்சிச்சாரு. ஆனால் தற்போது கூட்டணி பற்றி கேட்கும்போது ஒரு மாதிரி மைல்டாக போகிறாங்களே, சேர்றதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, இது எல்லாமே திமுக பண்ணுற ஒரு அட்டுழியம். திமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அதிமுகவும் பாஜகவும் அண்டர் கரண்ட்டில் தான் இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் பிரியலைன்னு 2023 தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினர்கிட்ட ஐயோ என்னை விட்டு போயிடாத, அவங்க 2 பேர் ஒன்றா தான் இருக்காங்க, நீ அதிமுகவை நம்பாத, அவன் உன்னை கவுத்துருவான் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுது திமுக. அதனால தான் 8ஆ பிரிஞ்சிருச்சு 9ஆ பிரிஞ்சிருச்சுன்னெலாம் கதையை விட்டு இன்னும் பிஜேபிக்கும் அவங்களுக்கும் இது இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, அதிமுக தொண்டனுக்கு திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி ஒன்றை சாப்பிட்ரும், பிஜேபி ஒன்றை விழுங்கிடும், உன் கட்சிங்கிறதே இருக்காது, நீ போய் அங்கே வந்து ஒரு சாதாரண தொண்டனாக மாறிடுவ, நீ எப்பேற்பட்ட கட்சி, நீ போய் இப்படி வரலாமா, எம்ஜிஆரை பற்றி தெரியாதா, ஜெயலலிதா பற்றி தெரியாதாங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்களை கவர்றதுக்கு இதுக்கெல்லாம் அது ஏஜென்சிஸை உள்ளே வச்சுருக்கோம். அல்லக்கைஸ் வந்து அதிமுகலே வச்சுருக்கோம். திமுக யாரை எப்படி கவனிக்கணுமோ கவனித்து ஒரு பக்கம் சிறுபான்மையினர் வாக்கு, ஒரு பக்கம் அதிமுக தொண்டனை கடத்துகிற வேலை. இதுதான் அடிப்படை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், உன் கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னதாரு கருணாநிதி ஐயா தானே. அப்புறம் ஏன் இப்போ வந்து காங்கிரஸ் பல்லக்கு தூக்கியா திமுகங்களுக்கு கூடா நட்பு இருக்கிறவங்கள பல்லக்கு தூக்க விட்டால் என்ன ஆகும்? கவுத்துட்ருவாங்க இல்லையா? ஸோ அரசியலில் வந்து வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை. இப்போ மைல்டாக போகுதுங்கிறதும் தவறான ஒரு விஷயம். அடிப்படையில் அதிமுக அல்லது திமுக அல்லது விசிக அல்லது தாவேகாங்கிற இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே வாக்கு வங்கி அரசியலை மையுறுத்தி தான் போகும். ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் விஜய்னு சொன்னால் கூட அவர் நீட்டை எதிர்க்கிறார். நீட்டை எதிர்க்கிறவருக்கு 1,50,000 பேருக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்குது. எக்ஸாம் எழுதுகிறாங்க, 2017 எழுதுகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 12,000 25,000 பேர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. முன்னெல்லாம் வெறும் 6,000 டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. இதெல்லாம் தெரியலையா? ஏன் அவங்க போய் சொல்கிறாங்க அப்படி சொன்னால், அந்த வாக்கு வங்கி அரசியல் பிஜேபிக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும், அதிமுக பிஜேபி கூட்டணி அமையறதுக்கான சாத்தியங்கள் வந்து இன்றைக்கும் 0.2, 0.3, 0.4. அந்த புள்ளி கூட டாட் இல்லை.
எடப்பாடிங்கிற புள்ளி அவர் கீழே இருக்கிற ஒரு 2 பேருங்கிற புள்ளி இங்கே வந்து 2 இல்ல 3 எடப்பாடி பேருங்கிற அவர்கள் புள்ளி. தேனியில பேசும்போது ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசுறாரு. கதவு திறந்து இருந்தது, ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போயிட்டாருன்றாரு. அப்புறமா பேசும்போது திமுக தான் எங்களோட எதிரி அப்படின்றத சொல்றாரு. அண்ணாமலையும் அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. இல்லை நடுவில் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதை எல்லா தொலைக்காட்சியிலையும் மறைக்கிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. பாஜகவா போஜாக்காவா அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் சொன்னாரா இல்லையா? அது ஒரு பேசும்போது ஒரு இதுல போய் பேசும்போது எப்படிங்க தப்பாக வரும்? அப்போ எப்படிங்க சித்தப்பன் ஆவான் பேசும்போது? உங்களுக்கு உண்மையிலேயே மனமாற்றம் இருந்திருந்து நான் செப்டம்பர் 2023 பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால தான் பொள்ளாச்சிங்கிறது அதிமுகவுடைய கோட்டை, அதையே நான் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். விக்கிரவாண்டியில் நிற்க மாட்டேன்னு சொன்னேன். என்னுடைய 38,000 வாக்கு அப்படியே திமுகவுக்கு போயிடுச்சு. என்னுடைய வாக்கு யாருக்கு போயிருக்கணும்? பாமகவுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு தான் போயிருக்கணும். அப்படி போகலை. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் என்னுடைய வாக்கு மொத்தமும் போய் போன வாட்டி வாங்கின திமுக வாக்கோடு சேர்ந்து 1,10,000 வந்துருச்சு. எனக்கு ஜோதி தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா கதை நல்லா இருந்திருக்கும். இல்ல எடப்பாடி அவர்கள் அப்போ தாவேகா கூட விஜய் கூட கூட்டணி வைக்கலாம்ன்ற ஒரு இதுல இன்றைக்கும் அதை தான் நினைப்பாங்க. எப்போதுமே நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வந்து தனக்கு கீழே பொண்ணு இருக்கணும் படிப்பில், தனக்கு மேலே இருக்கணும் சொத்தில். இது ரெண்டுத்துக்கும் பேராசை தான் காரணம். சொத்து பெருசாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் இவருக்கு அண்ணனுக்கு எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி படிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் இது பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க எப்போதுமே யாராக இருந்தாலும். ஸோ இந்த பேலன்சிங் ஃபேக்டரை தான் இங்கே எடப்பாடி உங்ககிட்ட பண்ண நினைக்கிறாரு. எனக்கு தாவேக்கா வந்ததுன்னா ஒரு 20% வாக்கு வரும், நான் சொன்னதை அதை கேட்கும். பாஜகன்னா அப்படி கிடையாது. அதே 20% வாக்கு எனக்கு வரும், ஆனால் நான் சொன்னது எதையும் அதை கேட்காது. ஏன்னா அது இந்தியாவையே ஆண்டுட்டுருக்கு, அதுவும் 3 முறை ஆண்டுட்டுருக்கு. அதனுடைய வளர்ச்சி நல்லதில்லை, இது அடிப்படை. ஸோ எடப்பாடி ஐயா பாஜக மைல்டாக போகிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஒன்று மட்டும் வேணால் சொல்லுங்கள், 2 பேருமே திமுகவை எதிரின்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். அப்படி பார்த்தா தாவேக்கா கூட திமுகவை தான் பிரதான எதிரி, எப்போவாவது நான் வளர்ந்தேன்னா பிஜேபி எனக்கு பெரிய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் திமுக எதிரி, என்றைக்கோ நான் வளருவேன்ல அப்போ நான் வந்து பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வாட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் இதில் அப்படின்னா, கூட்டணிக்கான கருத்துக்கள் எதுவும் பேசலை. இப்போ தான் அவங்க இலக்க புரிஞ்சிருக்காரு எடப்பாடி. ஐயோ நான் தோன்றினதே, இந்த கட்சி தோன்றியதே எதுக்காக? திமுக ஒரு தீய சக்திங்கிறதுனால தான் நான் தோன்றியது. அது திரும்பி அவர் இப்போ தான் மனசில் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. மதிமுகவில் வைகோக்கு மறந்து போச்சு பார்த்தீங்களா? எதுக்காக மதிமுகவை தொடங்கினார்? வாரிசு அரசியல் கூடாதுங்கிறதுக்காக தான் தொடங்கினார். அது மறந்து போச்சு. அப்புறம் போய் திமுக காலில் விழுந்துட்டார். இவருக்கும் அது மறந்து போச்சு, திமுக தான் தீய சக்திங்கிறதே இவருக்கு மறந்து போச்சு. இப்போ திருப்பி ஞாபகம் வந்துச்சு, நோ எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்திருக்கு. இல்லை இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் சேருவாரா அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து சொல்றாங்க எங்கள் தலைமையில் யாரு கூட்டணின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. PK பாண்டே அவர்களும் சொல்றாரு தனித்து தான் நிற்கும் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற பேசுறாங்க. அப்போ இப்போ தாவேக்கால வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ கொடுக்கலன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும்னா அவங்களுக்கு இருக்கு இன்னொரு அல்டர்னேட்டிவ் தானே பாஜக. யாரு அல்டர்னேட்டிவ்? அதிமுகவுக்கு தேமுதிகவும் அதிமுகவும் பாஜகவும் சேராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வாக்கு வங்கி அரசியல் நான் சொல்லிட்டேன். ஸோ பிஜேபி வந்து இன்னைக்கு அதிமுகவை தேர்ந்தெடுத்து கூட சேர்த்துக்கணுங்கிற அவசியமே அதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு காலம் இருக்குது, அண்ணாமலைக்கு வயசு இருக்குது, விஜய்க்கு தான் தனக்கு இன்னும் வயசு இருக்குங்கிறது புரியல, அவசரப்பட்டு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. தேமுதிக பிரேமலதா மேடம் கிட்ட நீங்களாம் பேரம் பேசவே முடியாது. அவங்க வந்து பிரதமர் பதவியே நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இதில் கூட்டணியை பேசும்போது, இப்போ நீங்கள் மறைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தோம் கொடுக்கல அப்படின்றது. 66 சீட்டு தான் இருக்குது. 34 2 சீட்டுக்கு 68 வேணும் இல்லையா? கூட்டணி கட்சியோட சேர்த்துனா கூட்டணி கட்சிங்கிறது யார்? பிஜேபி. வேறு யார் இருக்காங்க? எப்படி ஒரு சீட்டை தூக்கி கொண்டு போய் தேமுதிக கொடுப்பாங்க? சரி, தேமுதிகவோட நான் கூட்டணி வச்சேன், அதனால் எனக்கு வந்து வாக்குகள் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு தொகுதியில் அவர் பையன் இந்த தொகுதியில் மட்டும்தான் எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, மற்ற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ இந்த சுதீஷை கொண்டு போய் ராஜ்யசபாவில் உட்கார வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? அதுக்கு சுதீஷ் டைரெக்டாக பிஜேபியோட பேசினார்னு வச்சுக்கோங்க, பிஜேபி அவரை தூக்கி கொண்டு போய் ராஜ்யசபாவில் உட்கார வச்சிரும். ஏன்னா பிஜேபி கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பிஜேபிக்கு ராஜ்யசபானா என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான அரசியலுக்குள்ளெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் திமுக நம்மளை டைவர்ட் பண்ணி மொழிப்போர் அப்படின்னு கொண்டு போகுது. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொழிப்போரை எதிர்ப்பாங்களா? தாவேக்காவும் மொழிப்போர்னுவார், இவரும் ஐயோ நான் தான் மும்மொழி அப்படின்வார் எடப்பாடி.
இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே சேராது. இது ஃபுல்லாக திமுகவுடைய அண்டர் கரண்ட். திமுக தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்கை அமுக்கி வைத்து கொள்வதற்காகவும் அதிமுக தொண்டர்களை வந்து கவருவதற்காகவும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயம்புத்தூரில் வேலுமணி அவர்கள் இருந்தார், கர்நாடகாவில் டெபுட்டி சிஎம் டிகே சிவகுமார் இருந்தார். அப்போ வேலுமணி அவர்களுக்கும் அமித்ஷா இடையிலையும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி டிகே சிவகுமாரும் வந்து அவருக்கு அங்கே வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கார், 2 வருஷம் கழிச்சு அவர் கொடுக்கணும், சித்தராமையா இப்போ விடமாட்டுறாரு அப்படின்ற அங்கே ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணிக்காக வேலுமணி, ஏன்னா அதிமுகவில் பின்னாடி இருக்க எல்லா லீடர்ஸுக்கும் வந்து பாஜக கூட்டணி வேணும், இபிஎஸ் அவருக்கு மட்டும்தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அமித்ஷா இவருக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கும். ஒரு கதையை வச்சுட்டு நிறைய சொல்லிட்டு, ஒரு யாதங்கி பாரத்தில் அண்ணன் தம்பி பிரிவாங்க லாரியில், அதே கதையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு 100 கதை வந்திருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏங்க, அமித்ஷாவும் வேலுமணியும் பேசணும்னா உங்களுக்கு ஓப்பனாக தெரிகிற மாதிரி மகா சிவராத்திரியில் அத்தனை கேமரா இருக்கிற இடத்துல தான் பேசணுமா? இவர் ஒரு ஹெலிகாப்டரில் போயிட்டு அவர் ஒரு ஜீப்பில் போயிட்டு 2 பேரும் ஹெலிகாப்டரில் உட்காந்து பேச முடியாதா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அது நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக தானே அது நடக்குது. இல்லை, இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அது அப்படி எடுத்துக்கோங்க. பேச்சுக்கு சொல்கிறேன். யாராவது ஒருத்தருக்கு அந்த தவறான நோக்கம் இருந்திருக்கலாம், தவறான நோக்கம் இருந்திருந்தால் ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம், 2 பேருக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த ஜோசியக்காரெல்லாம் ரஜினிகாந்த் பக்கத்தில் இப்படி நின்றுக்கிட்டு விஜய் பக்கத்தில் இப்படி நின்று ஃபோட்டோ வைக்கிற மாதிரி பண்ணணும்னு முயற்சி பண்ணலாம். அமித்ஷாவுடைய மெச்சூரிட்டிக்கு இவரை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இந்த ட்ரெயின்லலாம் கோணி சாணி இந்த மூட்டை போகும் இல்லையா, அந்த மூட்டையில் கூட ஒருத்தரை உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போயிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 4 காரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சினிமாவில் வர்ற மாதிரிலாம் பண்ணலாம். இது எல்லாமே இந்த திமுக உங்கள் முன்னாடி கண் மறைத்து பத்தியா அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, பத்தியா அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. இதை ஓப்பனாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ரகசியம் பேசுவதாக இருந்தால் அதையும் ஓப்பனாக பண்ணுவாங்க. அது அதிமுக தலைமைக்கு கொடுக்கப்படும் ஒரு அழுத்தம் அப்படின்னு. அழுத்தம்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அந்த அழுத்தம்? பிஜேபியோட சேர்றதுக்காக தானே. யார் அந்த அழுத்தத்தை கொடுக்குறா? அதிமுகவில் இருக்கும். நல்ல வேலை, அட்லீஸ்ட் நீங்கள் அதிமுகன்ட்டீங்க. இதே சன் டிவிக்கு போயிருந்தோன்னா அவங்க பிஜேபி தான் இந்த மாதிரி அமுத்த நினைக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. பிஜேபிக்கு 1000 வேலை இருக்குது. 18 மாநிலத்தில் அது ஆளுகிறது, 3வது முறையாக ஜெயிச்சிருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டில் அவசரம் இல்லை. அண்ணாமலை கிட்ட பிரச்சனையை ஒப்படைச்சிருக்கு. நல்ல வேலை அதிமுகக்குள்ளே தான் அழுத்தம்ங்கிறீங்க. அதிமுகக்குள்ளே அழுத்தம் வர வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் 10 வாட்டி தோத்தீங்க, 11 வாட்டி தோத்தீங்கன்னு நான் ஓபிஎஸ் மாதிரி பேச மாட்டேன். ஏன்னா கருணாநிதி ஐயா 11 முறை தோற்றுருக்காரு, ஜெயலலிதா அம்மாவும் தோற்றுருக்காங்க. அது இப்போ எல்லாம் முக்கியம். இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க, இரட்டை இலை சின்னத்தோடு தோற்றுருக்காங்க. அது இப்போ முக்கியம் இல்லை. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உனக்கு அழுத்தம் ஏன் வருதுன்னு சொன்னால், ஐயா போன வாட்டி ஏதோ மெகா கூட்டணி பண்ணுறேன்னு சொன்னேன், நான் கூட காங்கிரஸ் வந்துடும்னு நினச்சேன், நீ அவசரப்பட்டு செப்டம்பர் மாதமே அறிவிச்சிட்ட, டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா நீ காங்கிரஸ் பக்கமே சத்தியமூர்த்தி பவன் பக்கம் போகாமல் யூட்டர்ன் பண்ணி வெளில வந்திருப்ப, அவசரப்பட்டுட்ட அப்படின்னு ஒரு வருத்தங்கள் இருக்கலாம். ஒரு தலைமை மேலே வருத்தங்கள் இருக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அதை வைத்துக்கொண்டு கூட்டணியை டிசைட் பண்ண முடியுமா? கூட்டணி எதை வைத்து பற்றி விஜய்க்கு புரிய வைக்கணும்ல, ஐயா நீ அப்படியே டைரெக்டாலாம் முதலமைச்சர் ஆகிட முடியாது, இது சினிமா இல்லை, நான் சர்க்கார் பட டைரக்டர் இல்லை, அப்படிலாம் தப்பாக பண்ணிடாத, உனக்குன்னு ஒரு நீ உனக்கு 234 தொகுதியிலையும் உனக்கு வாக்கு இருக்குது, ஆனால் அதை நீ ஒரு 50 தொகுதியோ 40 தொகுதியிலையோ முதல்ல குமிச்சிட்டு வா. இதோ பாமக 1986லேருந்து இருக்காங்க, மாற்றி மாற்றி கூட்டணி வச்சாங்க, அந்த தவறுனால இன்றைக்கி 20 சீட்டு கொடுத்தா போகிறோம்னு நிற்கிறாங்க, நீ அப்படி பண்ணிடாத, நீ 40 சீட்டு எடுத்தால் அதில் ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிவிட்டு அடுத்ததில் 80 சீட்டு வர்றதுக்கும் போடுற மாதிரி லிஃப்ட்டில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணுன்னு விஜய்க்கு எடுத்து சொல்லலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ கூட்டணி அப்படின்ற உங்கள் கேள்விக்குள்ளேயே நான் திரும்ப வர்றேன். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது சித்தாந்த ரீதியாக சாத்தியமே இல்லை. வலுக்கட்டாயமாக அங்கே இந்தி கூட்டணி பண்ண மாதிரி இங்கே தமிழக கூட்டணின்னு ஒன்று நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழக கூட்டணி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்கே யார் வேணாலும் வரலாம், சீமான் ஐயா கூட வரலாம், அதில் தப்பு கிடையாது. ஸோ எனக்கு தெரிந்து அதிமுக விசிக தாவேக ஒரு கூட்டணியாகவும் பிஜேபி பாமக தேமுதிக ஒரு கூட்டணியும் ஆகிறதுக்கு, தேமுதிக பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நாளில் அவங்க எக்ஸாம் பேப்பரையும் மாற்றிடுவாங்க. எழுத போகிற மாணவன் தான் தேமுதிக, பட் பேப்பரையும் மாற்றிடுவாங்க. அவ்வளோ டேஞ்சரஸ் பார்ட்டி அது. ஸோ கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ இது எனக்கு சாஸ்வதமாக தெரியுது. இப்படி இருந்தாலே போகிறோம். ஏன்னா எந்த தொகுதியில் 80 சீட்டில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே அதிமுக தன்னுடைய வாக்குகளை வலுவிழந்து இருக்குது. எந்த தொகுதியில் 154 தொகுதியில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே பிஜேபி இன்னும்
பெனட்ரேட்டே பண்ணலை, உள்நுழையவே இல்லை. அதனால் இது ரொம்ப ஈஸியாக நடக்கும். சன் டிவி, அதாவது திமுகவுடைய வலைக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியே தாவேக்கால வந்து பிகே அவர்கள் அந்த தந்தி டிவியினுடைய அந்த இதில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, அதிமுகவினுடைய கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை, நாங்கள் தனியாகவே இது பண்ணோம், விஜய் சக்சீட் பண்ண போகிறாருன்னு அவரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தாலே வந்து விஜயை முன்னிறுத்தி விஜய் இப்படி தான் அப்படின்ட்டு எல்லாரோட மைண்ட்லையும் அதை வந்து அவர் மேனிப்புலேட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். 1.25 வருஷமாக நான் பேசுகிற எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், விஜய் தப்பி தவறி கூட தனியாக நிற்கிறேங்கிற முடிவை எடுத்துடாதீங்க. நீங்கள் தனியாக நின்றால் 9%, 10%, 18%, 20%, 21% நீங்கள் எடுத்தால் கூட, இப்போ அண்ணாமலை ஐயா போன 2024 இத்தனை தொகுதியில் 30%, இத்தனை தொகுதியில் 25%, இத்தனை தொகுதியில் 20% எடுத்திருக்காரு. கூட்டிட்டு 11ன்றாங்க. அந்த அந்த பர்செப்ஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த நெகட்டிவ் கேம்பெயினிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தப்பாக பண்ணிடாதீங்க. விஜயகாந்த் மாதிரி 2 தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணிக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் விஜயகாந்த் மாதிரி கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு கேட்டு மொத்தமாக முடிஞ்சு போனதையும் நீ பண்ணிடாத. தயவு செஞ்சு கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு பாருங்கள். சித்தாந்த ரீதியாக அதே மாதிரி பிகே பேசினப்போ புஷ்யானந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு, அது ஆப்போசிட்டாக இருக்குது, ஏதோ கட்சி ஒரு வரி சேர்த்து சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அஃபீஷியலாக யார் அறிவித்திருக்கோமோ அவங்க பேசுகிறது தான் என் கருத்துங்கிறாரு. அப்போ பிகேங்கிறவர் கெஸ்ட்டுன்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அதோடு அதை நம்ம நிறுத்திக்கணும். பிகே சொன்னால் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பிகேவால் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும், இப்படி பண்ணால் கரெக்டாக வரும்னு அவர். அதாவது பிரசாந்த் கிஷோர் பண்ணுறதுங்கிறது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். தேர்தலுக்கு அவசியம் வந்து லா அண்ட் ஆர்டர், நீங்கள் ஜெயிப்பதற்கு அவசியம் வந்து லா அண்ட் ஆர்டர். பிரசாந்த் கிஷோர் பண்ணுறது வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா விஜய் கரெக்டான முடிவுகளை எடுப்பார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக, விசிக, தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் கூட்டணி அப்படின்றது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்றதும் அங்கே இருக்க வைகோ அவர்கள்லேருந்து திருமாவளவன்லேருந்து எல்லாருமே ப்ரேஸ் பண்ணி அதோட ஸ்ட்ராங்னஸை வந்து அவங்க காட்டுறாங்க. இப்போ வந்து அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், திமுக தான் எங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் திமுக ஆமாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது மக்கள் இடையில இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் சொல்கிற இந்த அதிமுக, தாவேகா, விசிக ஃபார்முலா ஆமாம் டிஎம்கே வந்து டிஃபைட் பண்ண முடியும். இப்போது ஸ்டாலின் ஐயா மட்டும் எங்கள் கூட்டணியை பற்றி ஏன் பேசுகிறீங்க, நான் கரெக்டாக பல்லக்கு தூக்கிகளை ரெடியாக வச்சுருக்கேன், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன். இந்த பாருங்க, கம்யூனிஸ்ட் பேசும்போது சேகர் பாபு சொன்னார், ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க, தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு ஓப்பனாக சொன்னார். அந்த அளவுக்கு அவங்கள பல்லக்கு தூக்கியாகவும் நாங்கள்லாம் பல்லக்கில் உட்காண்டிருக்கிற அளவுக்கு தைரியமாக இருக்கும். ஏன் வந்து தேவையில்லாமல் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதை கூட நான் அறிவின் முதிர்ச்சியாக பார்ப்பேன். ஆனால் எனக்கு 1960 இந்த பிரபலஸ்தர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணும்போது பயங்கரமாக பேசப்படும். அதுக்கப்புறம் அந்த முதல் 1 வருஷம் அந்த பயங்கரமாக பேசப்படும். குழந்தை பிறந்த உடனே அதுதான் இந்த உலகத்தின் ராணிங்கிற மாதிரி பேசப்படும். 4-5 வருஷம் கழித்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும், இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோம், 3 வருஷமாக நானும் அவரும் பேசிக்கலங்கிறது வரும். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தாவேகா விசிகாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் ஏன் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, 2016 விசிகா எடுத்து வைத்த பல விஷயங்கள், 3வது அணியாக வரும்போது அது வைத்த 3வது அணியை யாருமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. அது காரணம் என்னென்னா, விஜயகாந்த் வந்து காமெடி பண்ணி விட்டார். விஜயகாந்த் காமெடி பண்ணல, டைரக்டர் பிரமலத்தை வந்து காமெடியாக மாற்றி விட்டாங்க. அதனால தான் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் இந்த திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி ஸ்ட்ராங். அவருக்குன்னு வந்து இந்த அதிகார பகிர்வு வேணும், ஒரு தலித்தினுடைய முன்னேற்றம் வேணுங்கிறதுல அவருக்கு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால் அவர் மட்டும் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஒருத்தரோட ஒருத்தர் தோல் நிற்கிறவங்க. இவர் வந்தால் அவர் வெளில வந்துடுவார், அவர் வெளில வந்தால் இவர் வெளில வந்துடுவாருங்கிற மாதிரி 2 கட்சி, அதை விட்டுருங்க. பட் விசிகா வெளியில் வருவதற்கான சாத்தியங்கள் நல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைவர்ஸுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு பேசிப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் 4 வருஷமாக சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் தாவேக்காக சொன்னீங்க, தனியாக நிற்கிறது வந்து விஜய் அவர்களுடைய புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அலிகேஷன்ஸ் அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேலே இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 8% வாக்கு அப்படின்றது ஒரு, நான் பல விவாதத்தில் சொல்கிறேன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புள்ளி விபரம் சொல்லும்போது எதை புள்ளிகள் வைத்து சொல்லணும், எது சதவிகிதம் வைத்து சொல்லணுங்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. 234 தொகுதியில் நின்று சராசரியாக 13,000 வாக்குகளை வாங்கினீங்கன்னா உங்கள் வாக்கு எத்தனை வரும்? 25 லட்சத்துக்கு மேலே வரும். கரெக்டாக? மொத்த வாக்கு எத்தனை?
6 கோடின்னு வச்சுக்கோங்க. 6 கோடிக்கு நீங்கள் 25 லட்சத்தை டிவைட் பண்ணி ஒரு பர்சன்டேஜை சொல்லுவீங்க. பாமக வந்து இத்தனை வருஷமாக கட்சி நடத்துது. அது மொத்தமே 20 தொகுதியில் தான் நிற்கும். 20 தொகுதியில் அது வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வாங்குவோம், அல்லது 80,000 வாக்கு கூட வாங்குவோம். அதை நீங்கள் எவ்வளவு தான் வகுத்து 234 இதில் கொடுத்தீங்கன்னா அது 3% தெரியும். ஸோ எதை வகுக்கணும் எதை பெருக்கணுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும்போது மட்டும், புள்ளி விவரங்கள் சொல்லும்போது மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பிஜேபி கிட்டே 20 சீட்டு கொடுப்பீங்க. அந்த 20 சீட்டில் அது வந்து 1 லட்சம் வாக்கு வாங்கும், 4 சீட்டை ஜெயிக்கும். சீமான் ஜெயிச்சதே இல்லை, ஒரு சீட்டு இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. இவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் நீங்கள் கூட்டு வந்து 6 கோடியில் வகுப்பீங்க, வகுத்துட்டு 11%ன்னு சொல்லுவீங்க. இது அநியாயம். நான் பல முறை சொல்லியிருக்கேன். சீமான் ஐயாவுடைய சாமர்த்தியம் கூட்டணிக்குள்ளே போகாமல் இருப்பது, சீமான் ஐயாவுடைய புத்திசாலித்தனம் 234 தொகுதியிலையும் யாராவது ஒரு வேட்பாளரை பிடிச்சி வந்து இந்த வாட்டி வா அரசியல் வாக்கை எங்கிட்டேருந்து தொடங்கு, கல்யாண சுந்தரம் எப்படி எங்கிட்ட இருந்துட்டு வெளியில் போய் அப்படி ஆகிட்டார், ராஜீவ்காந்தி எங்கிட்ட இருந்து எப்படி போய் அப்படி ஆகிட்டார், இப்போ இவங்க நம்ம காளியம்மாள் வேறு போயிட்டு நல்லா ஆக போகிறாங்க, எங்கிட்ட வர்றவங்கலாம் வெளில போனதுக்கப்புறம் நல்லா ஆவாங்க, நீ முதல்ல எங்கிட்ட வா அப்புறம் வெளில போ நல்லா ஆகிடுவேன்னு சொல்லி எங்கேயாவது கேண்டிடேட்டை ரிப்பீட் பண்ணுறாரா? ஒரு கட்சியில் இப்போ திமுகவுடைய போட்டி போடுதுன்னா உடனே நீங்கள் வேட்பாளரை சொல்லிடுவீங்க. ஒரு 10 பேரையாவது சொல்லுவீங்க, மீதி பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் காசு கொடுத்தானா அவனுக்கு கொடுத்துருவாங்க, அல்லது மச்சினிச்சி சொன்னால் இவன் சொன்னான்னு அங்கேருந்து உள்ளுக்குள்ளே சுற்றி வந்துடும். அதிமுகலையும் அதே மாதிரி தான். ஆனால் சீமான் நீங்கள் எந்த வாக்காளருக்கே தெரியாது, நான் தானே வாக்காளர் அப்படின்னு கேட்குற மாதிரி, என்னை வாக்காளர் ஆக்கிட்டாங்கப்பா அப்படின்னு நொந்து போய் உட்காந்துருப்பான். ஏன்னா செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கட்சியோடு நீங்கள் மற்றதை ஒப்பிடாதீங்க. ஓட்டு போடாதவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி 13,000 ஓட்டு போடுறவங்களை பற்றி கவலைப்படுறதோடு நிறுத்திடுங்க. நான் தமிழர் கட்சிக்கு நாம் பேச வேண்டியது சீரியஸாக அரசியலில் இறங்கி முன்னேற்ற பாதைக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிற கட்சிகளை பற்றி நம்ம பேசுகிறோம். விஜய்க்கு அந்த சீரியஸ்னஸ் உறுதியாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். இப்போ எப்போவுமே அதிமுக அப்படின்றப்போ அவங்க வந்து நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றது அந்த எலெக்ஷன்ஸ் வரும்போது சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கூட்டணி அமையல. இப்போ திமுக உடையாமல் இப்படியே இருந்தால் திமுகவுக்கு தான் வெற்றி அப்படின்றது சாலிடாக தெரியும். இப்போ திமுக உடையாமல் இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஒரு ஆப்போசிட்டாக ஜெயிக்கணும் அப்படின்றது இருந்தால் 2 கட்சியும் சேர்ந்தால் மட்டும்தானே அங்கே ஒரு வின்னிங். இல்லை நீங்கள் ஒரு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷுவலாக டீல் பண்ணிடாதீங்க. இப்போது திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை விஜய் பிரிச்சுக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் பிரிச்சுட்டு போகிறார், தனியாக நின்றோ அல்லது அதிமுக கூட்டணியோடு நின்றால் அவரும் ஜெயிப்பார், அதிமுகவும் ஜெயிக்கும். தனியாக நின்றால் நம்ம சீமான் கதை தான். என்ன இவர் வந்து கும்மிடிப்பூண்டியில் வீடு கட்டினார், அவர் மவுண்ட் ரோட்டில் வீடு கட்டியிருப்பார், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் வித்தியாசம் வராது. விஜய்க்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக வரும். அப்போது அடிப்படையில் இந்த ஆதரவு வாக்கு, குறிப்பாக பெண்கள் வாக்குகள் வந்து உடனடியாக விஜய்க்கு போகிறதுக்கு நல்ல சாத்தியங்கள் இருக்குது. அதே மாதிரி அவர் கூட்டணிக்குள்ளே வந்தால் எடப்பாடி ஐயாவுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, அவர் கூட்டணிக்குள்ளே வந்தால் அந்த ஓட் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, நானும் நீயும் ஓட்டை மாற்றி பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது 30 வருடமாக தமிழகத்தில் நடக்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பெண்கள் வாக்கு வந்து அதிமுகலேருந்து சர்ன்னு விஜய் கூட்டணிக்கு தாவிடும். ஆக ஆதரவு வாக்குகளை பறிச்சுக்கிட்டு போகிறாரு, ஆதரவு வாக்குகளை சேர்த்து கொடுக்குறாரு. இது அதிமுகவுக்கு நல்லது. இது அண்ணாமலை ஐயாவை பொறுத்த வரைக்கும் எதிர்வாக்குகள் தான் அவர்கிட்ட வரும். ஆதரவு வாக்குகள் எதுக்கு வரப்போகுது? ஆதரவு வாக்குகள் அண்ணாமலைக்கு எதுக்கு வரப்போகுது? காசு கொடுத்து அவங்க திமுக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ திமுகவுடைய நிலைமை ரொம்ப இக்கட்டாகும். அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சா, பிஜேபி தனியாக நின்றா, நீங்கள் சொல்கிற மாதிரி 4 முனை போட்டின்னா அது திமுகவுக்கு சௌரியமாயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. திமுகவால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால், அவங்க பூத் ஸ்லிப்பில் 10% வாக்காளரை 20,000 கொடுத்து வாங்க முடியும். ஸோ 10% உங்ககிட்ட இல்லை, நம்பர் 1. 30% ஓட்டு போடலை எங்கள் படித்தவங்க இருக்கிற இடத்துல, 20% ஓட்டு போடலை எங்கள் கிராமத்தில். இந்த 20 10ஆக்க முயற்சி பண்ணுங்கள், இந்த 30 20ஆக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த 10 அர்த்தம் இல்லாமல் போயிடும். திமுக விலை கொடுத்து வாங்கிய இது அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக டீல் பண்ணலைன்னா திமுகவே வெல்ல முடியாது. திமுகங்கிற கூட்டணி மிகப்பெரிய கூட்டணின்னு நினைக்காதீங்க, அது வெறும் பல்லக்கு தூக்கிகளுடைய கூட்டணி. ஆனால் அந்த 23,400 கோடி செலவு பண்ண போகிறார் இல்லையா, தொகுதிக்கு 100 கோடி செலவு, அது மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்ததுலேருந்து விஜய் ஐயாவுக்கு சொல்கிறது, ஐயா தப்பு பண்ணாதீங்க, ஏதோ ஒரு கூட்டணிக்கு போங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாஜகவுக்கு தான் வரணும், அதிமுகவுக்கு தான் வரணும் சொல்ல, பட் தனித்து நின்றீங்கன்னா அதோடு அவங்கள முடிச்சு விட்ருவாங்க. நாளைக்கு மட்டும் சீமான் ஐயா கூட்டணிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, கூட்டணிக்கு போகிறாரு, கரெக்டாக பேரம் பேசி 20 சீட்டு வாங்கிட்டு சீட்டை ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் பாடுபட்டது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் அவர் டெய்லி வந்து கம்பை சுற்றிக்கிட்டு இருக்காரு.
ஏன்னா அவர் 10 வருஷமாக அதை தான் சுற்றிக்கிட்டு இருக்கார். இந்த வேலையை விஜய் செய்யக்கூடாது. விஜய்க்கு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்குது, தீவிரம் இருக்குது, ஏதோ ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்குது, 4 பேர்கிட்ட கருத்து கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்னும் கரெக்டான ஆள் அவர்கிட்ட போய் கருத்து சொல்லலை, அவ்வளோதான் பிரச்சனையை ஒழிய அவர் கருத்து கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ஹி ஹேஸ் டு டேக் இஸ் ஓன் டெசிஷன். இது பண்ணிட்டா திமுகவுடைய கூட்டணிங்கிறது அர்த்தம் இல்லாமல் போயிடும், கண்டிப்பாக அர்த்தம் இல்லாமல் போயிடும். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.